போறோம்னா, அதாவது அந்த புலிகள்னாவே அத ஒரு சிங்க பெண்ண பத்தி தான் பார்க்க போறோம். அந்த சிங்க பெண் வந்து பார்த்தீங்கன்னாக்க, அவங்க என்ன பண்ணுனாங்க? எதுக்காண்டி வந்து அவங்கள வந்து சிங்கப்பெண் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது சிங்க தமிழச்சி அப்படிங்கலாம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஈழத்துல பொறந்தாங்க. ஈழத்துல பொறந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டயத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, போர் நடக்கிற காலம். போர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 12 மணிக்கு அந்த புலிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கடற்கரை ஓரத்துல மக்கள்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நைட் 12 மணி 16ஆம் தேதி ஆகஸ்ட் 1994ல. இதுல பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு சலசலப்பு. அதுவும் இல்லாம வந்து எதுவும் கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடயே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த டயத்துல. புலிகள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க, இதுல என்ன அ செய்தி வரப்போகுது? அப்படிங்கிற மாரியும் வந்து அவங்களுக்குள்ள ஒரு மனசு ஓடிக்கிட்டு இருக்குது. திடீர்னு ஒரு செய்தி வருது. செய்தியில பார்த்தீங்கன்னாக்கா, செய்தி வந்தோனே, அதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க எல்லாரும் வந்து அவர்களுடைய எல்லாரும் வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து சின்ன மௌனத்தோடயே பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நான் உங்க ஆனந்த். ஹலோ எவ்ரிஒன். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது அ ஒரு அ ஒரு 60 கேஜி உள்ள ஒரு பொண்ணு. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 50 கேஜி உள்ள ஒரு வெடிபொருள தூக்கிக்கிட்டு, இங்க இருந்து 35 கிலோமீட்டர் உள்ள ஒரு கப்பல வந்து கப்பலுக்கு கீழ போயிட்டு, அதாவது தண்ணிக்கு மேலயும் சரி, தண்ணிக்கு கீழயும் போயிட்டு, அது கீழ வச்சு அந்த அந்த கப்பல வந்து தகர்க்கணும். அதாவது ஒரு பெரிய ஒரு போர்க்கப்பல. ஸோ அப்படி இருக்கிற டயத்துல, ஒரு அதுவும் சின்ன வயசு. அந்த வயசு பொண்ணு வந்து எப்படி இதனால முடிஞ்சுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அவங்களோட அ அதாவது நீச்சலும் அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீச்சல் அடிச்சு அவ்வளவு தூரம் வந்து கடந்து போகணும். கடந்து போயிட்டு அவங்க அங்க போயிட்டு அந்த கப்பல வெடிக்க வைக்கணும்னா, அங்கேயும் அவ்வளவு செக்யூரிட்டி இருக்கும். ஸோ அதையும் மீறி அவங்க எப்படி பண்ணுனாங்க? அது இல்லாம அவங்க அதுக்கு முன்னாடி வந்து என்ன மாரி வந்து அந்த அ நிலைமையில இருந்தாங்க? அவங்க ஃபேமிலி என்ன? இது எல்லாமே வந்து வாங்க பார்க்க போறோம். ஸோ இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க, அங்கே நடக்கிற அ சின்ன சின்ன அவங்க அந்த போர் டயத்துல வந்து அவங்க நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தாக்க, அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க, அங்கே அ ஒரு தமிழ் ஈழ வீரமங்கை அவங்கள தான் பத்தி பார்க்க போறோம். அதாவது அ கரும்புலிம்பாங்க. கரும்புலி அதாவது அங்கையர் கன்னி. அவங்க பேர் வந்து அங்கையர் கன்னின்னு சொன்னாங்க. அதுதான் வந்து அவங்க அதாவது 10 மே 1973ல வந்து பிறக்குறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க, அவங்களோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னாக்க, புஷ்பகலா துரைசாமி அப்படிங்கிறவங்க தான் துரைசிங்கம் அப்படிங்கிறவங்க தான் அவங்க பேரு. அவங்க வந்து அ அதாவது ஸ்ரீலங்காவுல பிறக்குறாங்க. அதாவது தமிழ் ஈழத்துல வந்து பொறக்குறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இறக்குறது பார்த்தீங்கன்னா 10 ஆகஸ்ட் 1994ல. இவங்களோட ஏஜ் அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, 21 அதாவது 21 வயசு ஒரு அ க அந்த வயசு நிரம்பிய அந்த பெண்ணு தான். அந்த பெண்ணோட அதாவது இரும்பு மனிதர் அப்படிங்கிறோம். இரும்பு ம அ லேடிம்போம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்மணியா வந்து அவங்க அந்த தமிழ் ஈழத்துக்காண்டி இருந்திருக்காங்க. அவங்க என்னென்ன பண்ணாங்க? எதனால வந்து அவங்களுக்கு இந்த பேரு வந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். என்னன்னாக்க, இவங்க வந்து எ இர இவங்க வந்து நீச்சல் கத்துக்கிறதுக்காண்டி வந்து ஒருத்தவங்ககிட்ட போறாங்க. அவங்கள்ட்ட இருந்து நீச்சல கத்துக்கிறாங்க. நீச்சல கத்து நல்லா வந்து நீச்சல் வந்து நல்லா அ கத்துக்குருவாங்களாம். அதுல வந்து அவங்களுக்கும் வந்து நல்ல ஒரு ஈடுபாடு இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப வந்து நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லாம, அது இல்லாம வந்து அ மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறது, அ புள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது தண்ணிக்கு இல்லாம, பால் இல்லாம அவ்ளோ கஷ்டப்படுறதையும், புள்ளைங்க அழுவுறதையும் பார்த்துட்டு அந்த பெண்மணிக்கு வந்து சின்ன வயசுலயே அவங்களுக்கு நாட்டுப்பற்று வந்து அதிகமா வந்திருக்கு. அதாவது நம்ம இனம் வந்து இப்படி அழிஞ்சுகிட்டு இருக்கு. அதாவது தமிழ் இனம் வந்து அழிஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னாக்க, வந்து ஒரு பொறி தட்டுது. அது என்னன்னாக்கா, நான் வந்து புலியா மாறணும். புலியா மாறினே இந்த மாரி உள்ள அநியாயங்கள வந்து தட்டி கேட்கணும் அப்படிங்கிற மாரி அவங்களுக்குள்ள ஏற்படுது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க இத வந்து அவங்க ஃபேமிலில போய் சொல்ல முடியாது. சொல்ல முடியாட்டியும் இவங்க வந்து இப்ப என்ன பண்றாங்கனாக்க, இந்த புலிகள்ட்ட போய் சேரணும். சேரணும்னா அதுக்கு நெறைய ஃபார்மாலிட்டீஸ் இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் வந்து அந்த இதுல இருந்து புலிகள்ல சேர்த்துற மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஃபேமிலிய வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஒரு சகோதரர், ஒரு அ சகோதரி இருக்காங்க. இவங்களும் இந்த ஃபேமிலில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா, அப்பா இவங்க 5 பேர் வந்து அந்த குடும்பத்துல இருக்காங்க.
அதாவது இவங்க நைட்ல வந்து பாத்தீங்கன்னா வெளியில போவாங்களாம். வெளியில போயிட்டு வர்றோமா அப்படின்னு போனாலும், அவங்க அம்மாவ கூட கூட்டிட்டு போவாங்களாம். அந்த அளவுக்கு பயம் உடையவங்க இந்த ஆ அங்கையர்கண்ணி. ஸோ அப்படி உள்ளவங்க பாத்தீங்கன்னாக்க, எப்படி வந்து இவ்வளவு பெரிய ஒரு செயல செஞ்சாங்க அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னாக்க, அவங்களோட துணிச்சல் தான். அதாவது தமிழ் மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க, இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இவ்வளவு பிள்ளைங்கலாம் கஷ்டப்படுது. நம்ம அ எதிர்கா எதிர் அதாவது எதிர்கால சந்ததியினர் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து இவங்க வந்து ஒரு துணிச்சலான ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது புலிகள் வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து 3 படைகள், முப்படைகளா வச்சிருந்திருக்காங்க அப்பைக்கு. அதாவது விமானப்படை, கப்பல் படை, அதாவது காலாட்படை. ஸோ இந்த படைகள்ல இல்லாம ஒரு முக்கியமான ஒரு படைன்னா வந்து பாத்தீங்கன்னாக்க, அதாவது தற்கொலை படை. இதுதான் வந்து கரும்புலிகள் அப்படிம்பாங்க. ஸோ இந்த பேருக்கு தான் வந்து கரும்புலிகள் அப்படிம்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க, அவங்க என்ன ஒரு அசைன்மென்ட் குடுக்குறாங்களோ, அத போயிட்டு கச்சிதமா செஞ்சு முடிச்சுட்டு வர்றோம். அப்படிப்பட்ட ஒரு வேலைய தான் வந்து இந்த கரும்புலி வந்து இந்த அங்கேயர்கண்ணி வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படி தேர்ந்தெடுக்கும்போது, ஆனா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து தலைவர் தான் தேர்ந்தெடுப்பாரு. இந்த தலைவர் தேர்ந்தெடுக்கிறதும் பாத்தீங்கன்னா, இவர் தான் தேர்ந்தெடுக்கக்கூடியவர். ஸோ அப்படி இருக்கும்போது தலைவர் எத தேர்ந்தெடுப்பாருனாக்க, அவரு வந்து ஆ அவருக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ரூல்ஸ்ல என்ன வச்சிருக்காங்கனாக்க, அதாவது ஒரு பையன், ஒரு பொண்ணு இருந்தாக்க, அவங்க வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. அதாவது இத அவங்க வந்து எடுத்துக்கிற மாட்டாங்க. அப்படி இல்லாம அ 2, 3 பிள்ளைங்க இந்த மாரி இருந்துச்சுனாக்கா, அவங்களுக்கு வந்து கண்டிப்பா இதுல வந்து அவங்க வந்து உள்ளிக்க வரலாம். அவங்கள தான் தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு சட்டத்தையும் வந்து அதாவது தலைவர் வந்து வச்சிருந்திருக்காங்க. ஏன் தலைவர் சொல்றாருனாக்கா, அதாவது பேர வந்து இப்ப சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து தலைவர் வந்து என்ன சொல்றாரோ, அது வந்து அப்படியே கேட்பாங்களாம். அப்படி இருக்கும்போது இவங்கள தேர்ந்தெடுக்கிறவங்கள பார்த்தீங்கன்னாக்க, அ அதாவது இந்த செய்யறதுக்கு முன்னாடி, அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க, 1 மாசம் வந்து அவங்க ஃபேமிலியோட தங்க விடுவாங்களாம். தங்க விட்டு ஆனா ஃபேமிலிக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து சொல்லக்கூடாது அப்படிம்பாங்களாம். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாத்தையும் வந்து ஆ 1 மாசம் போய் ஃபேமிலியோட, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் சந்தோஷமா இருந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த இத வந்து செய்வாங்க. அதாவது எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அப்ப இருக்கும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் ட்ரெய்னிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரெய்னிங் இதுல வந்து அவங்க வந்து சேருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நெறைய பயிற்சிகள் குடுக்கப்படும். அதாவது ரொம்ப கஷ்டமான பயிற்சிகளா, அந்த அளவுக்கு ஒரு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குமா, அந்த மாரி பயிற்சிகள் இருக்குமா. அந்த பயிற்சியெல்லாம் ட்ரெய்னிங்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த இத வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது தலைவர் கூட உட்கார்ந்து சாப்பிடுறது மாரியும், அவருக்கு ஒரு வந்து வாய்ப்பு ஏற்படுத்தி குடுப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு வந்து என்ன வேணும், எது வேணும்னா, எதா இருந்தாலும் வந்து அவங்களுக்கு அப்போதைக்கு செய்வாங்களாம். அதாவது தலைவர் என்ன சொல்லுவாருனாக்கா, நீங்க வந்து இப்ப செய்யற செயல்னால, உங்கள வந்து இந்த காலம் எந்த காலத்துக்கும் உங்கள மறக்க மாட்டாங்க. உங்களோட செயல் வந்து நம்ம தமிழ் இனத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரலாறா மாறும். அப்படிங்கிற மாரியும் அவங்களுக்கு வந்து தலைவர் வந்து எடுத்து சொல்லுவாங்களாம். ஸோ அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா மங்கையர்கண்ணி வந்து இதுல வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. தேர்ந்தெடுத்து வந்து மெயினா வந்து அதாவது ட்ரெய்னிங் அதாவது குடுக்க போறவங்க யாருன்னாக்க, அதாவது அந்த மெயின் ஃபோர்ஸ்லயே வந்து பாமான்னு சொல்லிட்டு, அதாவது அ பாமா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து மங்கையர்கண்ணிக்கு ட்ரெய்னிங் குடுத்துருக்காங்க. ஃபுல்லா ட்ரெய்னிங் வந்து நல்லபடியா எடுத்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு கப்பல்ல போவாங்க. அதாவது கப்பல வந்து இவங்க வந்து தகர்க்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு அசைன்மென்ட் குடுக்குறாங்க. ஸோ அப்படி குடுக்க போற ஒரு கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 6300 டன் கொண்ட ஒரு போர்க்கப்பல். இதுல வந்து மிக ஒரு அதிநவீன ரேடார்கள் இருக்கு. அது இல்லாம இந்த ஒரு கண்ட்ரோல் சிஸ்டமும் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கப்பல் இந்த கப்பலு. அந்த கப்பல வந்து இவங்க வந்து அடிக்கணும். ஸோ அத அங்க அடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க நீ வந்து அவங்களுக்கு அப்பதைக்கு வெறும் 21 வயசு தான். ஸோ அப்படி 21 வயசு இருக்கிற அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 35 கிலோமீட்டர் வந்து அதாவது தண்ணிக்குள்ளேயும் தண்ணிக்கு மேல நீந்தி அந்த இடத்த வந்து அடையணும். அந்த இடத்த அடைஞ்ச அவங்க வந்து 326 அகலம் உள்ள அதாவது அகலம் 51 நீளம் கொண்ட தண்ணி ஆழா வந்து இவங்க தான் நீந்தி போகணும். நீந்தி போயிட்டு அந்த கப்பலுக்கு கீழ போனோனே, அந்த வெடிபொருள வந்து வெடிக்க வைக்கணும். அதாவது 50 கிலோ. இவங்க வந்து வெறும் 65 கிலோ தான் இருந்திருக்காங்க. ஆனா 50 கிலோ வெடிபொருள வந்து சுமந்து அங்க போயிட்டு அந்த கப்பலுக்கு கீழ வச்சு வெடிக்க வைக்கணும். அப்படி செய்யும்போது அது வெடிச்சு சிதறும் அப்படிங்கிற மாரியும், அவங்க உடலும் வந்து இதுல சிதைஞ்சு போயிரும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி தெரிஞ்சிருக்கும்போது இத வந்து தன்னோட ஒழிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து என்னன்னாக்க, நாயினி வந்து கேட்கறாங்க இவங்கட்ட, "நீங்க வந்து இப்ப என்ன சொல்ல விரும்புறீங்க?" அப்படிங்கிற மாரியே வந்து மங்கையர்கரசிகிட்ட கேட்கறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க,
உங்கள் அன்பும் அன்னையின் அன்பும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அன்னையின்னாக்க அதாவது தலைவரோட தான். தலைவரோட அன்பு எப்போதும் எனக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க அந்த அங்கேற்கனி வந்து சொல்றாங்க. சொல்லும்போது இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னாக்கா இன்னொன்னு ஒண்ணு சொல்றாங்க. அதாவது நான் நல்லூர் திருவிழா நடக்கும் நேரம் தான் சாகணும். அப்போதுதான் அம்மா கச்சான் வத்து வந்த காசு இருக்கும். அப்போதான் நிறைய பேருக்கு வந்து அதாவது சாப்பாடு போடலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க அதாவது எங்க வீட்டுல காசு கிடையாது. ஆனா அந்த டயத்துல வந்து திருவிழா டயத்துல காசு அதாவது கல்லைய கொண்டு வித்துட்டு வருவாங்க. கல்லைய வித்துட்டு வந்து அவங்கள்ட்ட காசு இருக்கும். அப்ப என்னோட நினைவா வந்து அது நினைவு நாள் அன்னைக்கு அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கான ஒரு எந்த சிரமமும் இருக்காது. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, என்னோட தோழிகள் வருவாங்க, சொந்தக்காரங்க வருவாங்க. எல்லாருக்கும் வந்து நான் எங்க வீட்டுல சாப்பாடு போடுறதுக்கு அந்த இடத்துல காசு கிடையாது. ஸோ அந்த கடலையை வித்தாதான் வந்து காசு கிடைக்கும். அதை வச்சுதான் நான் சாப்பாடு போடலாம். ஸோ அந்த டயத்துல வந்து எங்க வீட்டுல சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியே வந்து இந்த மங்கையர்கரசி அம்மா சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல அவங்க வந்து பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் வந்து இந்த 35 கிலோமீட்டர் கடக்குறாங்க. இந்த 35 கிலோமீட்டர் வந்து கடந்து 50 கேஜி அந்த வெடிபொருளோட வந்து அந்த கப்பலை வந்து அடையிறாங்க. அடைஞ்சு அங்க போனவொடனே பாத்தீங்கன்னாக்க ஒரு வந்து அதாவது ஒரு சவுண்டு கேட்குது. அங்கே சவுண்டு கேட்டவுடனே வீட்டுல இருக்கும்போது அவங்க அம்மா கிட்ட வந்து என்ன அந்த வெடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அவங்க அம்மாட்ட இருக்கும்போது என்ன சொன்னாங்களாமா, அதாவது வீட்டில் இருக்கும்போது அவங்க அம்மாட்ட வந்து கிட்டத்தட்ட நான் காற்றாக மாறினாலும் அம்மா அப்ப தெரியும் அந்த அம்மாவுக்கு அதாவது அவங்களுக்கு அந்த விஷயம் வந்து காற்றோட காரா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லுவாங்க. அப்ப தெரியாது இவங்க இந்த மாதிரி போயிட்டு அங்க போய் இறக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்க அம்மா அந்த இதை சொல்லி வந்து அந்த அளவுக்கு வந்து அழுகுறாங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க இதுல வந்து 12 வெடி சத்தம் கேட்குது. 12.34 வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெடி சத்தம் கேட்குது. அப்போதைக்கு அங்கே உள்ள மக்கள்லாம் வந்து பாக்குறாங்க. அதாவது புலிகள்லாம் வந்து அப்போதைக்கு சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள ஒரு பதபதப்பு. ஏன்னா மங்கையர்கண்ணிங்கிற ஒரு அதாவது வந்துட மாட்டாங்களா, திரும்பி வந்துட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட வந்து அந்த கடலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க புலிகள். இருந்தாலும் அப்போதைக்கு அங்கே உள்ள மக்கள்லாம் யார் பெத்த பிள்ளையோ நம்ம அந்த தமிழ் இனத்துக்காண்டி வந்து உயிர் விட்டுருக்காங்க அப்படின்னு வந்து இந்த சத்தத்தை கேட்டு அவங்க எல்லாம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஒரு வீர மங்கையோட அதாவது வீர தமிழச்சியோட வாழ்க்கை வரலாறு. ஸோ அவங்க வந்து இது வந்து செஞ்ச டயத்துல பாத்தீங்கன்னா இது வந்து நிறைய கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னாக்க ஈழத்தமிழர்கள்லாம் வந்து அவங்கள வந்து சாமியா வணங்குறாங்க. ஸோ அவங்களோட நினைவு நாள்ல வந்து அவங்களுக்கு வந்து மாலை போடுறது இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து அவங்களுக்கு ஆஹ் இது மாதிரி ஒரு விழாக்கள் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி அவங்களும் ஒரு தமிழச்சி தான். அப்படி இருக்கும்போது அவங்க அவங்கள மாதிரியே வந்து எல்லாரும் வந்து நம்ம தமிழ் ஈழம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழச்சிங்கிறவங்க ஒரு வீரமுக்கவங்க அப்படிங்கிறது வந்து இவங்க மூலியமா நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ நான் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நான் வாழ்ந்து பலா. வணக்கம்.